இந்த மண்ணோட அந்த டோன், ஸ்கின் டோன், அந்த கண்ணு, அந்த தாடி, அத்தனை அம்சமும் பொருந்திய ஒருத்தரா வந்து இருக்காரு. கரெக்டா? ஆமா தானே? இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துருச்சு. சாரி அழுவுடா எரும மாடு அழுவுடா. நல்ல அழுவ ஆரம்பிச்சேன். எபிசோட் 8. நான் இது வரைக்கும் நிறைய பேரை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல எனக்கு. ஒரு மிகப்பெரிய டீமே இருக்கு. மஸ்ட் டேட் தி ப்ளே பாய்க்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய டீம் 3 நாடுகள்ல இருந்து உழைச்சிருக்கோம். மற்றும் 360 என்டர்டைன்மெண்ட் இணைந்து வழங்கும் லைம்லைட் ஸ்லைட்ஸ் ஆன் மஸ்ட் தி பிளே பாய் டைட்டில் ஸ்பான்சர் போத்தீஸ். காலம் மாறலாம், ஆனா கல்யாணப்பட்டுனா அது போத்தீஸ் சாமுத்திரிகா பட்டுதான். போத்தீஸ் அழகிய ஜவுளிகளின் ஆலயம். வென்யூ ஸ்பான்சர் வேல்ஸ் யூனிவர்சிட்டி பல்லாவரம். இப்போ வந்து OST வந்து லான்ச் பண்ணிடலாம் officially, and so I welcome all of you on stage, the whole team on stage. Please come. And with the countdown, நம்ம பார்த்தலாம் என்ன இருக்கு அப்படின்றது. Okay, ready? 5, 4, 3, 2, 1. And here is the must date the playboy. பார்த்துட்டு இருக்கீங்க? Yes. எப்படி இருக்கு மக்களே? எல்லாருமே போலாம், ஆனா ஒருத்தரை மட்டும் நான் இங்க புடிச்சு வச்சுக்க போறேன். டைரக்டரை மட்டும் தான். மத்தவங்க எல்லாரும் போலாம். எஸ், thank you. ஆக்சுவலி தமிழ் சினிமாக்கு ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? அந்த இந்த மண்ணோட அந்த டோன், ஸ்கின் டோன், அந்த கண்ணு, அந்த தாடி, அத்தனை அம்சமும் பொருந்திய ஒருத்தரா வந்து இருக்காரு. கரெக்டா? ஆமா தானே? நாங்கள் வந்து விஜய் சேதுபதி சாரை எவ்வளோ கொண்டாடுறோம். ஒரு விஷால் சாரெல்லாம் ஒரு காலத்தில் வந்து பெண்கள்லாம் வந்து அப்படியே பைத்தியமாக வந்து சுற்றிட்டு இருந்தோம். அந்த மாதிரி அந்த வரிசையில் நெக்ஸ்ட் வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு இவருக்கு. அவர் இவ்வளோ அழகா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு தெரியுமா? என்னது? அவர் பேர்லயே இருக்கு. என்ன? சூர்யா அப்படின்னு. அவர் சூர்யா வேலன் அவருடைய சூர்யான்ற பேர் வச்சாலே அவர் அழகா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஹேண்ட்ஸமான ஒரு டைரக்டர் தமிழ் சினிமால ரொம்ப ரேர். இன்னைக்கு அப்படி ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு டைரக்டர் தான் நம்ம இங்க பார்த்திருக்கோம். யா, so nice. அதாவது வந்து any shade of character you can just carry it off-ங்கற ஒரு விஷயம் தான். That will definitely happen. This day is full of manifestations. What I manifest for the director today is he'll become an actor soon in Kollywood. It is going to happen. That is also going to happen. Waiting for the next one. நீங்க என்ன எடுத்தாலும் நீங்க சொன்ன மாதிரி என்ன நடக்கும் எப்படிங்கிறது தெரியாது, பட் நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அது சில்வர் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, திருப்பி எங்களுக்கு வந்து இதோட அமேசிங் சீக்வலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் we are going to be there for you, we are going to support you, we are going to give all our love to you because you are so talented. அது எங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் இல்லையா? ஆமாம் தானே? ஸோ அதனால all the very best for your future endeavors. Like we are so happy to have you here. I think Chennai treated you well, really well, right? Chennai always treats me well, beautifully. Thank you. Yeah. I hope Chennai treated all of you well. All good இல்லையா? திரும்ப வரணும். Okay? Done. Thank you so much, sir. Thank you so much. இப்போ எல்லாமே வந்து மீம்ஸ்ல தான் போயிட்டு இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும். நல்லா பண்ணாலும் மீம்ஸ் வருது, நல்லா பண்ணலனாலும் மீம்ஸ் வருது. எல்லாத்துக்கும் உடனே ரெடியா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த டீமை பத்தி சில மீம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. குயிக்கா ஒரு 4-5 பார்த்துடலாமா? அங்கேயே உங்களை திருப்பி மேலே வர சொன்னாங்க. சரி, பாவம் ஆல்ரெடி குழந்தைங்க ஏறி இழைச்சிட்டாங்க, அங்கே இருக்கட்டும். நான் தான் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கேன். மீம்ஸை போடுங்க ப்ளீஸ். ஓ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். என்ன மாதிரி அடிக்கிறேன்? இந்த ஐடியா கொடுத்தது ஃபிங்கர் பாபு தான். சரியான ஆம்பளை தான். அவர் ஃபிங்கர் மேல கை வையா பாப்பா. 3 வரல பாபு. பிரெயினுக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். ஐ மீன் எந்த டேமேஜ் இல்லை சார்.
எனக்காக சேன் கிட்ட பேச முடியுமா? வேற டேய் கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போறேன். என்னன்னா இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துருச்சு. சாரி அழுவுடா எரும மாறே அழுவுடா. நல்ல அழுவ ஆரம்பிச்சா எபிசோட் 8. யாரும் நம்பாதனே தெரியல. உங்களை நம்பி நீங்க வாழுங்க. நல்லா சொல்றேன் ஃபுல்லா கேட்டுக்க. ஓகே. லதாவுக்கு ஆனந்துக்கு கள்ள தெரிஞ்சது உண்மைதான். இது லதாவோட புதுசு ராஜேஷ்க்கு தெரியாது. ராஜேஷ் ஆனா ராஜேஷ்க்கு வசந்திக்கு சின்ன கனெக்ஷன் இருக்கு. வேறயா? வசந்தி யாருன்னா ஆனந்தோட காதலி. இது வேற. நடராஜ் அவளை ஒன் சைடு ஆல் அவுட் பண்றான். ஒன் சைடு ஓடுறான். ஆனா ஆனந்த் ரேவதி வச்சிருக்கிறது வசந்திக்கு தெரியாது. வச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா. யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலடா. இதெல்லாம் எப்படா முடியும்? அருமையா இருந்துச்சுல. ஆனா அந்த இதுல பெஸ்ட் ரிவர் தான். எதை பத்தியும் நம்மளுக்கு கவலை இல்லை, சாப்பிட்டு தூங்கிடுவோம் அவ்வளவுதான். Okay, so they're all enjoying it so much. Like when you come as a meme, no, that shows how much you have reached the audience. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அவங்க எல்லாருக்கும் நடந்திருக்கு. And I personally want to say that இவ்ளோ உங்களுக்கு இருக்காங்க, இவ்ளோ பேர் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க, அவ்வளோ கிரேசியா இருக்காங்க அப்படின்னா இன்னும் மேல மேல நீங்க இன்னும் ரெஸ்பான்சிபிள் ஆக போறீங்க, இன்னும் நிறைய நடிக்க போறீங்க. You're going to give back more and more to them. இல்லையா? பண்ணிடலாம் இல்லையா? Okay, and thank you so much for the lovely series and we are looking forward and all the very best Shabi sir. Like நான் அடுத்தடுத்து நிறைய பாடல் கேட்கலாம். ஒரே ஒரு செகண்ட், நம்ம டிஓபி அவர்களும் நம்மளோட ப்ரொடியூசர் பத்தி மட்டும் ஒரு 2 words because like நம்ம இது வரைக்கும் பேசவே இல்லை. இல்லை ஆக்சுவலி நான் இது வரைக்கும் நிறைய பேரை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல எனக்கு. ஒரு மிகப்பெரிய டீமே இருக்கு. மஸ்ட் டேட் த பிளே பாய்க்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய டீம் 3 நாடுகள்ல இருந்து உழைச்சிருக்கோம். சிங்கப்பூர்ல இருந்து நாங்க போயிருக்கோம். டிஓபி ஜித்தேஷ் அப்படிங்கிறவர் உங்களை சேர்ந்தவர் தான், உங்க நாட்டுக்காரர் தான், தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் மஸ்ட் டேட் த பிளே பாயை ஷூட் பண்ணது. நீங்க கொரியன் சீரிஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? அதெல்லாம் ஷூட் பண்ணது உங்க நாட்டை சேர்ந்த டெக்னீஷியன்ஸ், டிஓபி, கேமராஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் தான் எங்களுக்கு அங்க எடுத்தது அது. ஓகேவா? ஸோ என் கூட இங்க ஹரியும் இருக்காரு, என் கூட கோ-ரைட் பண்ணாரு இந்த சீரீஸை. ஓகேவா? யங் பாய் அஸ்பைரிங் டைரக்டர். ஐ விஷ் ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட். ஓகே, இங்க இல்லாத நிறைய பேர் என்னுடைய அசோசியேட் டைரக்டர்ஸ், கர்ணனா இருக்கட்டும், எஸ்எஸ்பி சரளாவா இருக்கட்டும், லிங்கேஷா இருக்கட்டும், வார்ட்ரோப் டீமா இருக்கட்டும், ஆர்ட் டீமா இருக்கட்டும், அவ்வளோ பேர் அயராது 73 நாட்கள் கஷ்டப்பட்டு தான் இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்து சேர்த்தாங்க. நிறைய பேருக்கு வீட்டில் கூட ஸ்பெண்ட் டைம் பண்றதுக்கு டைம் இல்லை, நிறைய சாக்ரிஃபைசஸ். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரிபடி, எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் நன்றிகள் சொல்லிக்கிறோம். ஓகேவா? எங்களுக்காக கொடுத்த நேரத்திற்கு ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறோம். நாங்கள் எடுத்துக்கிட்ட நேரத்திற்கு இதுதான் நாங்கள் கொடுத்துருக்கோம். இதை விட பெட்டராக கண்டிப்பாக கொடுத்துக்கிறோம், நாங்கள் கொடுப்போம், முயற்சி பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் பிரியா முக்கியமாக ப்ரொடியூசர். ஓகேவா? நாமல இருந்து சின்ன பொண்ணு தான், அவங்க 26 தான் ஆகுது அவங்களுக்கு. ஒரு 3 நாட்டில் இருக்கிற பீப்புளை கூட்டிட்டு போயிட்டு மஸ்ட் டேட் த பிளே பாய் மாதிரி ஒரு சீரீஸ் எடுக்கிறதுக்கு அவங்க தான் முழுக்க ஒரு பேக் போனா இருந்தாங்க. அவங்களும் சதீஷ் குமரன் அப்படிங்கிறவரும். ஓகேவா? நம்ம கூட ஆரம்ப காலத்திலேருந்து ட்ராவல் பண்ணுறாரு 360 என்டர்டெயின்மெண்டோட, கிட்டத்தட்ட கோ ஃபவுண்டர்னே சொல்லலாம். முரளி முருகன் அவருமே இங்கே தான், இங்கே கூட்டத்தில் சாதாரணமாக ஒரு ஆளாக எங்கேயோ இருப்பார். எஸ் மேலே வாங்க அனுப்பி விடுங்க அவரை. அனுஷ்கா, anybody from the team, வேற யாராவது இருந்தா கூட ப்ளீஸ் ஜாயின். வாங்க பவித்ரன், அஜய், ஹரி, வாங்க because everybody they need that recognition. நாங்க இங்க ரொம்ப குறைவான பீப்பிள் தான் இங்க இருக்கோம். இங்க முன்னாடி நிறைய பேர் வெளியூர்ல தான் இன்னும் இருக்காங்க, சிங்கப்பூர்ல இருக்காங்க, இல்ல மலேசியால இருக்காங்க. சோ தேங்க்யூ. உண்மையாவே இந்த அன்பை எல்லாத்தையும் நாங்க கண்டிப்பா கொண்டு போய் அவங்கள்ட்ட சொல்லிடுறோம், சேர்த்துடுறோம். ரொம்பவே நன்றி. For sure இந்த அன்பு எப்பவுமே உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். கண்டிப்பா நாங்க எல்லாருமே உங்க பின்னாடி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு. because these young people, they are behind you and they'll push you forward more and more. yes அப்படியே உட்காந்து பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், ஸோ எல்லாருமே கொஞ்சம் கவனிச்சு நல்லா இருக்கும். ஸோ நம்முடைய ஆம்லி மற்றும் குமுதம் இணைந்து வழங்கும் நிகழும் போதே எழுதப்பட்ட வரலாறு அப்படின்ற ஒரு சூப்பரான விஷயம் வெளியே வந்து பார்த்துருப்பீங்க ஒரு கட் அவுட்ல. ஸோ நான் அதோட டைட்டில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ இது யாரை பற்றின விஷயம் அப்படின்னா எல்லாருக்கும் பிடிச்ச நம்மளுடைய சிஎம் சி ஜோசப் விஜய் சார் அவர்களுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா தளபதி டு தலைவன் அப்படின்ற ஒரு புக் வந்து எங்களுடைய
குமுதம் மற்றும் ஓம்லி 2 பேரும் சேர்ந்து வழங்குறாங்க. ஸோ அந்த புக்கோட டைட்டில் தளபதி டு தலைவர். ஸோ ஹீரோல இருந்து சிஎம் ஆன ஒரு வரலாறு, நிகழும் போதே வரலாறு படைத்த சிஎம் விஜய் சாரோட இந்த புக் ஆன்லைன்ல ப்ரீ புக்கிங் போயிட்டு இருக்கு. ஸோ ஓம்லி மற்றும் குமுதம் வெப்சைட்ல போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். அண்ட் வெளியே இருக்கிற QR கோட நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா ப்ரீ புக்கிங் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே பயங்கர தளபதி ஃபேன்ஸா இருக்கிறீங்க. மற்றபடி எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே வாங்கி அதை ஒரு படிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்க சைடுல இருந்து ஒரு ரெக்வெஸ்ட். ஓகே, எல்லாரும் வாங்குவீங்களா? Yes, okay, thank you so much. And the final thanks to Pothys MD Mr. Ramesh and venue partner ஐஸ்வரி கணேஷ் and team அவர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு நாங்களும் இங்க இருந்து கிளம்புற டைம் வந்தாச்சு. என்டர்டைன்மெண்ட் இணைந்து வழங்கும் லைம்லைட் ஸ்லைட்ஸ் ஆன் மஸ்டேட் தி பிளேபாய் டைட்டில் ஸ்பான்சர் போத்தீஸ். காலம் மாறலாம், ஆனா கல்யாணப்பட்டுனா அது போத்தி சாமுத்திரிகா பட்டுதான். போத்தீஸ் அழகிய ஜவுளிகளின் ஆலயம். வென்யூ ஸ்பான்சர் வேல்ஸ் யூனிவர்சிட்டி பல்லவரம்.